இந்த ரொட்டி நீங்கள் திங்கிறீங்க, இது ரொம்ப காஞ்சி போச்சு, இந்த ரொட்டி நான் திங்கவே முடியாது, என்னால் வாயில் கூட மெல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா உனக்கு இன்னொரு நல்ல இனிமையான ருசியான ரொட்டி வேணும்னா அங்கே தெரியுது பாரு, அதுதான் ஹசன் பின் அலியோட வீடு. நீ அந்த வீட்டுக்கு போ, உனக்கு ருசியான சாப்பாடு கிடைக்கும், ருசியான ரொட்டி கிடைக்கும்னு. ஏன்னா அந்த டைமில் தான் அவங்க வந்துக்கிட்டு நோன்பு திறக்க போகிறாங்க அவங்களோட குரூப்போட. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்துக்கிட்டு அவங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, ஹசன் இனிமேல் நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றக்காச்சும் கொடுங்க, ரொட்டி ஏதாச்சும் இருக்காருன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் இப்படி கேட்குறீங்க, இன்ஷால்லா இருக்குன்னு சொல்லி அவங்க செஞ்ச அந்த புது ரொட்டி அந்த பார்லாம் எடுத்து அவங்கள்ட்டையும் கொடுக்குறாங்க. அவங்களும் ரொம்ப ரசிச்சு ஏன்னா பசியில் இருக்கிறாங்க, அவ்வளோ பசி, மாஷா அல்லா. ஸோ அவங்க வந்து அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப பசி அடங்கிட்டதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் தர முடியுமா, நான் இதை கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நான் கேட்டாங்க, உங்களுக்கு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஷால்லா நான் ரொட்டி உங்களுக்கு இன்னும் வேணும்னு நான் தரேன், என்கிட்ட நிறையா இருக்குன்னு. அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க,